சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலைக்கு பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது ஒரு ஆன்மீக பிறப்பு. இந்த புனித பயணத்தில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை எவை என்று முழுமையாக தெரிந்தால் உங்கள் பயணத்தை அது இன்னும் புனிதமாக்கும். செய்ய வேண்டியவை: 1. ஒரு மண்டல விரதத்தை சுத்தமாக பின்பற்றுதல், அதிகாலை எழுதல், ஐயப்பன் நாமத்தை சொல்லுதல், சைவ உணவு, கருப்பு நிற உடை அணிதல், தன்னடக்கம் மற்றும் அமைதியாக இருத்தல். 2. மாலை போடும்போது மனசுத்தம் அவசியம். இலகுவான உணர்வுடன் இருத்தல், நேர்மையாக மற்றும் தன்னடக்கத்துடன் வாழும் தீர்மானம். 3. ஐயப்பன் மந்திர ஜபம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த மந்திரம் உங்கள் மனதை ஒரே நேர்கோட்டில் வைத்திருக்க உதவும். 4. பிறரை மதிப்பது. அனைத்து மதத்தையும் அனைத்து மனிதரையும் ஒரே பாசத்துடன் பார்க்க வேண்டும். ஐயப்பன் சமத்துவத்தையே விரும்புகிறார். 5. சபரிமலை அடித்தளம் மற்றும் படிகள் ஏறும்போது தியான உணர்வுடன் மற்றும் உள்ளிருளை விடுவிக்கும் உணர்வுடன் ஒவ்வொரு படியையும் ஒரு குணத்தை வெல்வது போல ஏற வேண்டும். செய்யக்கூடாதவை: 1. பொய், கோபம் மற்றும் இகழ்ச்சி கூடாது. இவை ஐயப்பன் விரதத்தில் மிகப்பெரிய அவமதிப்பு. 2. மது, புகை, அசுத்த உணவு கூடாது. இவை உடல் மற்றும் மனதை கலக்கச் செய்யும் மற்றும் விரதத்தின் சக்தியை குறைக்கும். 3. ஆடம்பர வாழ்க்கை கூடாது. இவை விரதத்தின் அடிப்படை நோக்கத்தை சிதைக்கும். 4. கூட்டத்தில் தள்ளுதல் மற்றும் குரல் உயர்த்துதல் கூடாது. இது பக்தியின் மரியாதை குன்றிய செயலாகும். 5. பெண்கள் மீது தவறான பார்வை மற்றும் தவறான நோக்கத்துடன் பேசுதல் கூடாது. இது ஐயப்பன் விரதத்தின் மிகப்பெரிய பாவம். 6. அகம்பாவம். அகம்பாவத்தை ஐயப்பன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். நான் விரதம் இருக்கின்றேன், நான் பெரியவன் என்று நினைப்பதை தவிர்க்க வேண்டும். இறுதி உண்மை: விரதத்தின் நோக்கம் ஐயப்பனை தேடுவது அல்ல, உள்ளிருக்கும் ஐயப்பனை விழிப்பது. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியும் உங்களை தெய்வத்துக்கு அருகில் கொண்டு செல்கிறது. இந்த செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை இவைகளை தவறாமல் பின்பற்றப்படும் போது சபரிமலை பயணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.